சொன்னால் சகோதரே மிக மோசமான ஒரு நெருக்கமான மறுமையினுடைய கடைசி காலத்தில் இருக்கிறோம். இந்த அளவுக்கு நான் ஸ்டேட்டஸ் எப்படி ஸ்டேட்டஸ் எத்தனையோ பிடித்த தலைவர்கள் சில கட்சிகளிலே அமைப்புகளிலே இருக்கிறார்கள். சகோதரர்களே இது நம்ம மறுமைக்கானது. நாளை மறுமையிலே அல்லாஹ் நம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக விசாரிப்பான். நம்மோடு எந்த தலைவரும் வரமாட்டார், நம்முடைய பிள்ளை வராது, மனைவி வராது. நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே தனிப்பட்டு நடக்க போகிற விசாரணை. சகோதரர்களே அந்த விசாரணையில் நாளை மறுமையிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் யாருக்காகவும் இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்காதீர்கள், யாருக்காகவும் நபி மொழிகளை விட்டுக் கொடுக்காதீர்கள். அது நீங்கள் நேசிக்கிற தலைவராக இருக்கலாம், நீங்கள் விரும்புகிற தலைவராக இருக்கலாம். எப்படி ஸ்டேட்டஸ் தலைவரின் புகைப்படம் பின்னாடி பேக்ரவுண்ட் பயங்கரமான மியூசிக், சினிமா மியூசிக், பெரிய பெரிய ஸ்டார் உச்சத்தில் இருப்பாரே அவருக்கு சினிமா துறையை பயன்படுத்துவார் மிக மோசமான அளவிலே. சகோதரர் யாரை திருப்திப்படுத்த இப்படி ஒரு கலாச்சாரம்? எந்த தலைவரை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க இப்படி ஒரு கலாச்சாரம்? சகோதரர் அல்லாஹ் அவர்களை கொண்டு போய் சேர்ப்பார். நீங்கள் நேசிக்கிற தலைவர் உண்மையாக இருந்தால், சரியாக இருந்தால் அவர்களை அல்லாஹ் அந்த சமுதாய மக்களத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தால் எந்த ஒரு முயற்சி தேவையில்லை, அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான். சகோதரரை கண்ணியம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. கண்ணியமும் இழிவும் அல்லாஹ் தன் கரத்திலே வைத்திருக்கிறான். சகோதரர்களே இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். சில இஸ்லாமிய கட்சிகளிலே இருப்பவர்கள் கூட நபி மொழியை புறக்கணிக்கிறார்கள், குர்ஆனுடைய வசனங்களை புறக்கணிக்கிறார்கள். நம்ம என்ன முஸ்லிம் சமுதாயத்துக்காக போராடுகிறோம், என்ன அவர்களை நேர்வழியை நோக்கி அழைக்கிறோம், என்ன நிம்மதியை அவர்களுக்கு நாம் தந்து விடுவோம்? அதோடு இன்றைக்கு எப்படி என்று கேட்டால் குடும்பத்தில் இன்றைக்கு பெண்கள் மத்தியில் சகோதரர்களே சினிமா பாடல்களை எடுத்து பார்த்தால் ஸ்டேட்டஸ்ல பறக்கும். எப்படி பறக்கும்? தன் என்னெல்லாம் ஸ்டேட்டஸ் சினிமா பாடல், காதலோ ஆபாசமோ அல்லது கவலையோ இன்பமோ துன்பமோ என்ன போட்டு அடிச்சாலும் 4 லைன் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ்கள் வந்து விழுகிறது. செய்கிறது தவறு, செய்கிறது குற்றமான காரியம், செய்வது அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அல்லாஹ் இப்படி ஒரு தவறை இனி என் வாழ்நாளில் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே மீண்டெழுப்பதற்கான காரியம். சகோதரர் இன்றைக்கு சமூகம் எப்படி மாறி இருக்கிறது தெரியுமா? செய்த தவறை பகிரங்கப்படுத்தக்கூடியவர்களாக இன்றைக்கு மாறி இருக்கிறோம். கண்டிக்க ஆள் இல்லை, கண்டிக்க அப்படியான மனங்கள் கூட வருவதில்லை. நம்முடைய தாயோ அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ அப்படியான சினிமா மாடல்களை கொண்டு ஸ்டேட்டஸ் வச்சா அதை பார்த்து ரசிக்கக்கூடியவர்களாக கடனை விடுகிறோம். சகோதரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யார் ஒருவர் மானக்கேடான செயல்கள் மக்கள் மத்தியிலே பரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களே இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் கடுமையான வேதனையை தண்டிப்பான் என்று சொன்னார்கள். சகோதரி உங்களை அழிக்கிற பாவமாக மட்டும் நினைக்காதீர்கள். நாம் ஒரு தவறு செய்யணும், அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், தனிப்பட்ட பாவம் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் தெரியிருக்கிறது, அதோட போயிடும். ஸ்டேட்டஸ் எடுத்து பரப்பி ஒரு 50 பேர் பார்த்து 100 பேர் பார்த்து 200 பேர் பார்த்து அதை ரசித்து ருசித்து அதில் உள்ள வரிகளை மனனம் செய்து அதனால் காம இச்சை தூண்டப்பட்டு அவர்கள் ஒரு தவறு இழைக்கிறார்கள் என்று சொன்னார். சகோதரர்களே எந்த நோக்கத்துக்காக நீங்கள் வைத்தீர்கள் என்று தெரியாது. ஒருவேளை அவர்களுக்கு வேற நோக்கமாக இருந்தால் அவர்கள் என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் அந்த பாவத்தினுடைய கணக்கை உங்கள் கணக்கில் வைப்பான். யார் ஒருவர் அணு அளவு நன்மை செய்தாரோ அந்த நாளில் அதை பார்ப்பார். யார் ஒருவர் அணு அளவு தீமை செய்தாரோ அதையும் அந்த நாளிலே பார்ப்பார். சகோதரரை பார்க்க போகிற ஒரு நாள்
உங்களால் முடிந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, ஒரு தீமையை கண்டால் இஸ்லாம் தடுத்த காரியம், இஸ்லாம் வெறுத்த காரியம், மறுமை நாளினுடைய அடையாளங்களை சொன்ன காரியம், அப்படியான இசையை சர்வ சாதாரணமாக முஸ்லிம் ஸ்டேட்டஸில் வைக்கிறார், அதை பகிர்கிறார், அதை ரசிக்கிறார் என்று சொன்னால் சகோதரர்களே, அப்படி ஒருவர் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் உங்களால் முடிந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு சொன்னார்கள், ஒரு தீமையை கண்டால் அதிகாரம் இருந்தால் அவர்களை அதிகாரத்தால் அடியுங்கள் என்று சொன்னார்கள், கரத்தால் தடுங்கள் என்று சொன்னார்கள், இல்லை என்றால் நாவால் தடுக்க சொன்னார்கள். சகோதரி, அவர் உங்கள் நண்பர், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இதோ இந்த பள்ளிவாசலிலே 100 பேர் 150 பேர் வந்து அமர்ந்து இந்த உரையை கேட்டுக் கொண்டிருப்பவர்களாக இருக்கிறார். நாம் அத்தனை பேரும் சகோதரர்களே, ஒருவர் தவறு செய்தால் அதை கட்டாயமாக ஒருவர் சுட்டிக்காட்ட வேண்டும். அது விமர்சனம் அல்ல, அவருடைய குறைகளை பற்றி பேசுவதல்ல, அவரை மறுமையிலே வெற்றியாளர்களாக மாற்றுவது. சகோதரர்களே, அப்படி உங்கள் நபிகளார் சொன்னார்களே, குறைந்தபட்சம் நாவால் தடுங்கள் என்று. எத்தனை பேர் தடுத்திருக்கிறோம்? ஒரு ஸ்டேட்டஸ்ல ஒரு சினிமா பாடல் வைத்தவருக்கு ரிப்ளை அனுப்பும் போது, இது வைக்காதீங்க, அல்லாஹ் தடுத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருக்கிறார்கள், இப்படியான மக்கள் நாளை மறுமையிலே சுவனம் செல்ல மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருக்கிறார்கள். இது போன்ற செய்திகளை நீங்கள் தனிப்பட்ட முறையிலே தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, அது போன்ற அந்த தீமையை நாவால் தடுத்த சகோதரர்கள் எத்தனை பேர்? சகோதரரை சர்வ சாதாரணமாக இன்றைக்கு வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, இன்ஸ்டால பார்த்தா எத்தனையோ இசைகள் சர்வ சாதாரணமாக இஸ்லாத்தின் பெயரால் இசைக்கப்படுகிறது. குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய மக்கள் மத்தியிலே கொஞ்சம் கொஞ்சமாக நுழைந்திருக்கிறது. நான் அறிந்தவரை சகோதரர்களே, 10 வருடத்துக்கு முன்னால் தௌஹீதை உறுதியாக பேசியவர், குர்ஆன் சுன்னாவை பேசியவர், எத்தனையோ தீமைகளுக்கு எதிராக இருந்தவர், இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இசையிலே நுழைந்திருக்கிறார், சினிமாவிலே நுழைந்திருக்கிறார், தன்னுடைய தொழிலை விளம்பரப்படுத்துவதற்காக கூட இசையை பயன்படுத்துகிறார், எத்தனையோ காரியங்களுக்காக இசையை பயன்படுத்தி தன்னுடைய சந்தோஷத்தை, கவலையை வெளிப்படுத்துகிறார். எந்த நிலையிலே இருக்கிறோம் என்பதை நான் புரிந்துவிட அன்புள்ள சகோதரர்களே, ஆபாசம் சினிமாவை பற்றி இவ்வளவு விரிவாக விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இஸ்லாம் தடுத்திருக்கிறது, ஒற்றை வரியிலே சொல்லிவிட்டு போனால் எத்தனையோ ஃபித்னாவில் இருந்து, குழப்பத்தில் இருந்து நம்முடைய வாழ்க்கையை தவிர்த்திருக்கிறார். சகோதரர்களே, இன்றைக்கு ஆபாசம் சர்வ சாதாரணமாக சினிமா முழுக்க தெரிந்திருக்கிறார்கள். சில சகோதரர் இப்படி பேசக்கூடியவர்களை பார்க்கிறோம். எப்படி? எத்தனையோ சினிமாக்கள் தாயை பற்றி பேசுகிறது. எப்படி குர்ஆன் தாயை பற்றி பேசுகிறதோ அந்த சினிமாவை பாருங்க. சமூகத்தை பத்தி, தாயை பத்தி சர்வ சாதாரணமாக அழகான முறையிலே பேசுகிற சகோதரர்களே, நான் கேட்கிறேன், தாயை பற்றி பேசுகிற சினிமா, நீங்கள் எந்த சினிமா தாயை உயர்த்தி பேசுகிறது என்று நீங்கள் சொன்னீர்களோ அந்த சினிமாவை எடுத்து பாருங்கள். தாயை பற்றி பேசுகிற